ராஜஸ்தான் மாநிலம் ராய்ப்பூர் மாவட்டத்துல சாஸ்திரி நகர்னு ஒரு பகுதி இருக்கு. அங்க ராகேஷ் கோயல் 35 வயசான நேஹா கோயல் தம்பதிகள் வாழ்ந்துட்டு வராங்க. இவங்களுக்கு 8 வயசுல ஒரு சிறுமியும் பிறந்து 4 மாசமே ஆன ஒரு பெண் குழந்தையும் இருக்காங்க. அவங்களோட 4 மாச குழந்தை பேரு மஹிகா. ராகேஷும் நேஹாவும் வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்க. இந்த குடும்பத்துல மொத்தமா 35 பேர் இருக்காங்க. இவங்க எல்லாருமே ராகேஷோட குடும்பத்தை சேர்ந்தவங்க. சாஸ்திரி நகர்ல இருக்க 3 மாடி கட்டடத்துல இவங்க எல்லாரும் கூட்டு குடும்பமா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஆகஸ்ட் 26, 2016 அன்னைக்கு நேஹாவோட 2வது பொண்ணு மஹிகா மத்தியானத்துல இருந்து காணாம போயிருக்கா. அந்த வீட்ல இருந்த எல்லாரும் மஹிகாவை வீடு முழுக்க தேடுறாங்க. அந்த வீடு முழுக்க தேடினாலும் மஹிகா எங்கேயும் இல்ல. சாயந்தரம் 5 மணி அளவுல அந்த வீட்ல பழுதடைஞ்ச நிலையில இருந்த ஹேர் கூலரை எதர்ச்சியா கவனிக்கிறாங்க. அந்த ஹேர் கூலரையும் திறக்கிறாங்க. அதுக்குள்ள மஹிகா ரத்த வெள்ளத்துல இறந்து போய் கிடந்திருக்கா. அதுவும் 4 மாச கை குழந்தையோட உடல்ல 17 கத்தி குத்து காயங்கள் இருந்திருக்கு. நேஹா குழந்தைய பார்த்து கத்தி கதறாங்க. ராகேஷ் மஹிகாவை தூக்கிட்டு மருத்துவமனைக்கும் போயிருக்காரு. மஹிகாவை செக் பண்ண டாக்டர்ஸ் அவ ஏற்கனவே இறந்து போயிட்டதா கன்ஃபார்ம் பண்றாங்க. உடனடியா ராகேஷோட குடும்பத்தை சேர்ந்தவங்க போலீஸுக்கும் தகவல் கொடுத்திருக்காங்க. ராகேஷோட வீட்டுக்கு வந்த போலீஸ் அந்த வீட்டுல இருக்க ஒவ்வொருத்தர்கிட்டயும் விசாரணைய தொடங்குறாங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு அந்த வீட்டுல யார் யார் இருந்ததுன்னு விசாரிக்கிறாங்க. ஆகஸ்ட் 16, 2016 அன்னைக்கு, அதாவது மஹிமா கொலை செய்யப்பட்ட அன்னைக்கு அந்த வீட்டுல 13 பேர் இருந்திருக்காங்க. அந்த 13 பேர்கிட்டயும் விசாரணை பண்றாங்க. இன்னொரு பக்கம் சம்பவம் நடந்த அன்னைக்கு அந்த வீட்டுக்கு யாராவது வந்திருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பகுதியில இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையும் செக் பண்றாங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு சந்தேகப்படுற மாதிரி வெளியாட்கள் யாருமே அந்த வீட்டுக்குள்ள போகல. அதே மாதிரி அந்த வீட்ல இருந்த 13 பேரும் வீட்டை விட்டு வெளியவும் வரல. சிசிடிவி காட்சிகளை பார்த்ததுல வெளியாட்கள் யாருமே ராகேஷோட வீட்டுக்குள்ள போகாததுனால மஹிகாவை கொலை பண்ண நபர் அந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கணும்னு போலீஸ் முடிவு பண்றாங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு அந்த வீட்ல இருந்த 13 பேர்கிட்டயும் தனித்தனியா விசாரிக்கிறாங்க. அதுல முக்கியமா முதல்ல போலீஸ் எல்லார்கிட்டயும் கேட்ட கேள்வி, மஹிகா இறந்து போனத முதல்ல யார் பார்த்ததுன்னு கேட்டிருக்காங்க. அந்த குடும்பத்தை சேர்ந்த எல்லாரும் சொன்ன பதில், மஹிகா இறந்து போனத முதல்ல பார்த்தது அவளோட அம்மா நேஹா கோயல்னு சொல்றாங்க. போலீஸ் இப்படி விசாரிச்சுட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு ஒரு வித சந்தேகம் ஏற்படுது. 4 மாச கை குழந்தை தானா நடந்து போக முடியாது. அதோட அந்த குழந்தை தான் அம்மா கூட இருக்கதான் அதிக வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாங்க. போலீஸோட சந்தேக பார்வை நேஹா மேல திரும்பினதுனால நேஹாவுக்கே தெரியாம அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க கிட்டயும் அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கிட்டயும் நேஹாவை பத்தி விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிச்சதுல நேஹாவை பத்தி ஒரு சில தகவல்கள் போலீஸுக்கு கிடைச்சாலும் மஹிகாவை அவங்க தான் கொலை பண்ணாங்கன்னு உறுதியா சொல்றதுக்கான ஆதாரம் எதுவும் போலீஸ் கைக்கு கிடைக்கல. நேரடியா நேஹாவையே விசாரிக்கலான்னு முடிவு செய்றாங்க. ஆனா நேஹா மஹிகா இறந்து போன கவலையில அழுதுட்டே இருந்ததுனால போலீஸ் அவங்கள விசாரிக்காம திரும்பி வராங்க. அப்போ யாருதான் மஹிகாவை கொலை பண்ணிருப்பாங்கன்னு போலீஸ் ஒரு வித குழப்பத்திலேயே இருந்திருக்காங்க. ஃபாரன்சிக் டீமை வர வச்சு சம்பவம் நடக்கும் போது அந்த வீட்ல இருந்த 13 பேரோட கைகள்ல ரத்தக்கரை ஏதாவது இருக்கான்னு செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணதுல 3 பேரோட கைகள்ல ரத்தக்கரை படிஞ்சிருந்திருக்கு. அந்த 3 பேர் யாருன்னா ராகேஷ், நேஹா, குழந்தைய ஏர் கூலர்ல இருந்து தூக்கின ராகேஷோட ரிலேஷன். இந்த ரிப்போர்ட்டை பத்தி தெரிஞ்சதும் அந்த குடும்பத்தை சேர்ந்த எல்லாரும் சொன்ன ஒரே பதில், மஹிகா இறந்ததுக்கு அப்புறம் நேஹா அவளை தூக்கவே இல்ல. அப்புறம் எப்படி நேஹாவோட கையில ரத்தக்கரை படிஞ்சிருக்கும்னு கேட்டிருக்காங்க. போலீஸ் நேஹா கிட்ட, மஹிகாவை நீங்க தூக்கவே இல்ல, அப்புறம் எப்படி உங்க கையில ரத்தக்கரை வந்ததுன்னு கேக்குறாங்க. இந்த இடத்துலதான் நேஹா போலீஸ் கிட்ட சிக்க ஆரம்பிக்கிறா. போலீஸ் கிட்ட இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம அமைதியா இருந்த நேஹாவை பார்த்த போலீஸ் கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க, மஹிகாவை கொலை பண்ணது அவளோட அம்மா நேஹா தான்னு. போலீஸ்க்கு நேஹா மேல சந்தேகம் வந்ததுனால அடுத்ததா அவங்களோட ரூமை செக் பண்றாங்க. ரூமை செக் பண்ணிட்டே இருக்கும் போது அங்க ஒரு இடத்துல சுத்தப்பட்ட துணி ஒண்ணு இருந்திருக்கு. அதை கவனிச்ச போலீஸ் அந்த துணியை ஓபன் பண்றாங்க. அதுக்குள்ள ஒரு கத்தி இருந்திருக்கு. அதுவும் அந்த கத்தியில ரத்தக்கரை படிஞ்சிருந்ததுனால ஒருவேளை நேஹா மஹிகாவை இந்த கத்தியை பயன்படுத்தி தான் கொலை பண்ணிருக்கணும்னு அந்த கத்தியை எவிடன்ஸா எடுத்துக்கிறாங்க. அடுத்ததா பாத்ரூமையும் செக் பண்றாங்க. அங்க ரத்தக்கரை படிஞ்சதுக்கான அடையாளங்களும் இருந்திருக்கு.
வந்திருக்கு. நேஹாவோட கையில இருந்த ரத்த கரை, அவங்களோட ரூம்ல இருந்து கைப்பற்றின கத்தி, அதோட பாத்ரூம்ல இருந்த ரத்த கரைக்கான அடையாளம். போலீஸ் இந்த எல்லா விஷயங்களையும் ஒன்னோட ஒண்ணு முடிச்சு போட்டு பாக்குறாங்க. நேஹா தான் மகிகாவை கொலை பண்ணிருக்கணும்னு கன்ஃபார்ம் பண்றாங்க. ஆனா அந்த உண்மைய நேஹாவோட வாயில இருந்தே வரவழைக்கணும்ன்றதுக்காக நேஹா கிட்ட பலவிதமான கேள்விகளையும் கேக்குறாங்க. முதல்ல தாம் பொண்ண கொலை பண்ணலன்னு சொன்னாலும் போலீஸ் அவங்க கண்டுபிடிச்ச ஆதாரங்கள் ஒவ்வொன்றையும் எடுத்து வைக்கும் போது நேஹாவே தாம் பொண்ணு மகிகாவை கொலை பண்ணதா ஒத்துக்கிட்டு அதுக்கான காரணத்தையும் போலீஸ் கிட்ட சொல்றாங்க. நேஹா கோயல் வயசு 35. நேஹா டெல்லியை சேர்ந்தவங்க. BA இங்கிலீஷ் படிச்சிருக்காங்க. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களோட பேரண்ட்ஸ் நேஹாவுக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும்னு முடிவு பண்றாங்க. நேஹாவோட ஃபேமிலி பணக்கார ஃபேமிலி. அவங்களோட ஃபேமிலி எந்த அளவுக்கு ரிச்சா இருக்காங்களோ அதே அந்தஸ்து இருக்க பையனுக்கு தான் தான் பொண்ணு திருமணம் செஞ்சு வைக்கணும்னு நேஹாவோட பேரண்ட்ஸ் விருப்பப்பட்டிருக்காங்க. அவங்க நினைச்ச மாதிரியே ராகேஷ மாப்பிள்ளையா முடிவு செஞ்சு 2 குடும்பத்தை சேர்ந்தவங்களும் கிராண்டா ராகேஷுக்கும் நேஹாவுக்கும் திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 பேரும் சந்தோஷமா இருந்திருக்காங்க. இவங்களுக்கு முதல்ல அழகான ஒரு பெண் குழந்தையும் பிறந்திருக்கா. இப்படியே முதல் பெண் குழந்தை பிறந்து 7 வருஷம் கடந்து போகுது. இந்த சமயத்துல தான் நேஹா 2வதா கர்ப்பம் அடைகிறாங்க. முதல்ல பெண் குழந்தை பிறந்ததுனால 2வதா பிறக்க போறது ஆண் குழந்தையா பிறக்கணும்னு நேஹா கனவு கண்டுட்டு இருந்திருக்காங்க. 2வதா ஆண் குழந்தை பிறக்கணும்ன்றதுக்காக நேஹா அவங்களோட வீட்டுல பூஜைகள் எல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்காங்க. ஆனா நேஹா நினைச்சது எதுவுமே நடக்கல. திரும்பவும் 2வதா பெண் குழந்தை தான் பிறந்திருக்கா. நேஹாவுக்கு 2வதா பையன் பிறக்கலனாலும் பிறந்த பெண் குழந்தை நம்மளுடையதான்னு மனசை தேத்திக்கிட்டு மகிகாவை நல்லபடியா வளர்த்துட்டு வந்திருக்காங்க. இப்படி இருக்கும் போதுதான் அடிக்கடி மகிகாக்கு உடல்நிலையில பாதிப்பு ஏற்படவும் ஆரம்பிக்குது. அதனால மகிகாவை டாக்டர் கிட்டையும் கூட்டிட்டு போறாங்க. மகிகாவை செக் பண்ண டாக்டர்ஸ் அவளுக்கு பிரெயின் டிசார்டர் இருக்கிறதா சொல்றாங்க. அதோட மகிகா வளர வளர அவளுக்கு உடல்ல ஒரு சில பாதிப்புகள் ஏற்படும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்ச நேஹா மன ரீதியா பாதிப்படையவும் ஆரம்பிச்சிருக்காங்க. 2வதா பையன் தான் வேணும்னு ஆசைப்பட்டும் அதுவும் நடக்கல. பிறந்த பெண் குழந்தைக்கும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு. அவ வளர வளர நம்மளுக்கு நிறைய பிரச்சனை ஏற்படுமோன்னு நேஹா அவங்களுக்குள்ளேயே பயப்படவும் ஆரம்பிச்சிருக்காங்க. திரும்பவும் மகிகாக்கு உடம்பு சரியில்லாம ஆகுது. ஆகஸ்ட் 26, 2016 அன்னைக்கு நேஹா மகிகாவை கூட்டிட்டு மருத்துவமனைக்கும் போயிட்டு வந்திருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நேஹாக்கு தப்பான ஒரு யோசனையும் வருது. மகிகாக்கு பிரெயின் டிசார்டர் இருக்கிறதுனால பிறந்த 4 மாசத்திலேயே இவ்வளவு பிரச்சனையை கொடுக்கறா. இவ வளர்ந்து உடல் ரீதியா ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா நம்மளால சமாளிக்க முடியாது. அதனால இப்பவே இவளை கொலை பண்ணிடலான்னு தப்பான ஒரு யோசனை நேஹாக்குள்ளேயும் வந்திருக்கு. மகிகாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்த அன்னைக்கே, அதாவது ஆகஸ்ட் 26, 2016 அன்னைக்கு மதியம் 2 மணிக்கு நேஹா கிச்சன்ல இருந்து ஒரு கத்தியை எடுத்துக்கிட்டு நேரா அவங்களோட ரூமுக்கும் வரா. அங்க தூங்கிட்டு இருந்த மகிகாவோட கழுத்தை கொடூரமா அறுத்து கொலை பண்ணிருக்கா. மகிகாவுக்கு பிரெயின் டிசார்டர் இருக்கிறது மட்டும் நேஹாவுக்கு பிரச்சனை கிடையாது. அவளுக்கு 2வதா பையன் வேணும்ன்றதுதான் முக்கியமா இருந்த ஆசை. அதுவே அவளுக்கு நடக்காததுனால மகிகாவோட கழுத்தை அறுத்து கொலை பண்ணது மட்டும் இல்லாம அவளோட உடம்புல பல இடங்கள்ல கத்தியால குத்தி கொடூரமா கொலை பண்ணிருக்கா இந்த தாய். மொத்தமா மகிகாவோட உடல்ல 17 இடங்கள்ல கத்தி குத்து காயங்கள் இருந்திருக்கு. மகிகாவை கொலை பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப நாளா பயன்பாட்டுல இல்லாத ஹேர் கூலர்ல மகிகாவோட உடலை மறைச்சு வச்சிருந்திருக்கா. உடலை மறைச்சதுக்கு அப்புறம் நேரா அவளோட ரூமுக்கு வந்து அங்க இருக்க ரத்தக்கரை எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு மகிகாவை குத்த பயன்படுத்தின கத்திய பாத்ரூம்க்கு எடுத்துட்டு போய் கழுவிட்டு ஒரு துணியில சுத்தி மறைச்சு வச்சிருக்கா. 2ல இருந்து 3 மணி வரைக்கும் மகிகாக்கு நேஹா இந்த கொடூரத்தை செஞ்சிருக்கா. 3 மணிக்கு மேல ரூம்ல இருந்த மகிகா காணோன்னு அந்த வீட்டுல இருக்க எல்லார்கிட்டையும் நேஹா சொல்ல ஆரம்பிக்கிறா. சாயந்தரம் 5 மணி அளவுல ஏர் கூலர்ல இருந்து மகிகாவோட உடலை கண்டுபிடிக்கிறாங்க. ராகேஷ்க்கு தன்னோட மனைவியே தங்களோட குழந்தைய கொலை பண்ணிட்டான்னு தெரிஞ்சதும் ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்காரு. நேஹாவுக்கு இந்த கொலையை செய்ய வேற யாராவது உதவி செஞ்சிருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நேஹாவோட மொபைல போலீஸ் செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணதுல நேஹா யார்கிட்டயும் உதவி கேட்கல, தனியா தான் இந்த கொலையை செஞ்சிருக்காங்கன்னு போலீஸ் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கு பதிலா வேற ஒரு விஷயத்த நேஹாவோட மொபைல்ல இருந்து போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அது என்னன்னா, ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட்
ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், என்ன மாதிரியான சிறப்பு பூஜைகள் எல்லாம் செஞ்சா ஆண் குழந்தை பிறக்கும்னு அவங்களோட மொபைல்ல சர்ச் பண்ணி பார்த்திருக்காங்க. யாரும் இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிட கூடாதுன்றதுக்காக நேஹா அவங்களோட மொபைல்ல சர்ச் பண்ண எல்லா விஷயத்தையும் டெலீட் பண்ணிருக்காங்க. ஆனா போலீஸ் சைபர் கிரைம் உதவியோட அவங்க மொபைல்ல என்னென்ன தேடி பார்த்திருக்காங்களோ எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆகஸ்ட் 26, 2016 அன்னைக்கு மகிகாவை கொலை பண்ண நினைச்சது செகண்ட் பிளான் தான். இதுக்கு முன்னாடியே ஆகஸ்ட் 19, 2016 அன்னைக்கு மகிகாவை கழுத்தை நெரிச்சு கொலை பண்ண நேஹா முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனா ஒரு சில காரணங்களால அது தடப்பட்டு போனதா நேஹாவே போலீஸ் விசாரணையிலயும் சொல்லிருக்கா. நேஹாக்கு எதிராக இருந்த எல்லா ஆதாரங்களையும் சேகரிச்சு நேஹாவை போலீஸ் கைது செய்யறாங்க. இந்த கொடூரமான தாய் நேஹா கோயலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மறுபடியும் வேற ஒரு கேஸ்ல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.